விவசாயிகளின் நாடு தழுவிய போராட்டம் எதிரொலியாக டெல்லி குருகிராம் எல்லை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததன் ஓராண்டு நிறைவை முன்னிட்டு வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய சங்கங்கள் இன்று நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படுகிறது. இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் பாஜக அல்லாத ஆளும் மாநிலங்களில் மாபெரும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. டெல்லியில் அனைத்து எல்லைகளும் முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவசாயிகளின் போராட்டத்தை தொடர்ந்து டெல்லி எல்லைப் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு கருதி பிற மாநிலங்களிலிருந்து வரும் வாகனங்கள் மிகுந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே மாநிலத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுகின்றனர். இதனால் டெல்லி எல்லையை கடக்க முடியாமல் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றன. வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு வரிசை கட்டி நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கார்களாகவே காட்சியளிக்கின்றன. अच्छा நாட்டு மக்கள் அனைவருக்கும் அவரவர் மருத்துவ தகவல்கள் அடங்கிய பிரத்யேக அடையாள அட்டை வழங்கும் மின்னணு மருத்துவ திட்டத்தை பிரதமர் மோடி துவங்கி வைத்தார். பிரதமர் மோடி கடந்த ஆண்டு சுதந்திர தின உரையில் நாடு முழுவதும் மின்னணு மருத்துவ திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என தெரிவித்திருந்தார். தற்போது சோதனை முயற்சியாக 6 யூனியன் பிரதேசங்களில் மின்னணு மருத்துவ திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாடு முழுவதும் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது பேசியவர் கடந்த 7 ஆண்டுகளாக நாட்டின் சுகாதார வசதிகளை வலுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகளில் இன்று ஒரு புதிய கட்டத்தில் இந்தியா நுழைவதாக தெரிவித்தார். மேலும் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மருத்துவ சிகிச்சையில் உள்ள சிக்கல்களை நீக்குவதில் இந்த திட்டம் பெரும் பங்கு வகிக்கும் என்று கூறிய அவர், நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளுடன் நோயாளிகளை இணைக்கும் தொழில்நுட்பம் மூலம் இந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தனிநபரின் மருத்துவ தகவல்கள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்படுவதோடு அதன் இரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் என்றும், மருத்துவ சேவைக்கான கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தகவல்களை எளிதில் பெற முடியும் என்றும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொருவருக்கும் பிரத்யேக அடையாள அட்டை வழங்கப்படுவதோடு அது அவர்களின் சுகாதார கணக்காக செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பொதுமக்கள் தங்களது தனிப்பட்ட சுகாதார பதிவுகளை செல்போன் செயலி மூலம் அறிந்து கொள்ளவும், மருத்துவ சேவைகளை எளிதாக பெறவும் வழிவகை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தை விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் முன்னெடுத்துள்ளனர். மத்திய அரசு திருத்தம் செய்து அறிவித்துள்ள 3 வேளாண் சட்டங்கள் தங்களது நலனை பாதிப்பதாக கூறி டெல்லியில் விவசாயிகள் பல மாதங்களாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று நாடு தழுவிய போராட்டத்தை அறிவித்துள்ள விவசாயிகள் பல்வேறு பகுதிகளில் அணியணியாக திரண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். மாலை 4 மணி வரை நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்தில் ஆம்புலன்ஸ் மருத்துவர்கள் செல்ல தடை இருக்காது எனவும் கூறப்பட்டுள்ளது. டெல்லி ஜந்தர் மந்திரில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். பெரும் பதற்றம் ஏற்படுவதை தணிக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீசார் உத்தரப்பிரதேசத்திலிருந்து காஜிபூர் செல்லும் சாலையை மூடியுள்ளனர். டெல்லி மீரட் சாலையிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதேபோல் உத்தரப்பிரதேசத்திலும் விவசாய சங்கங்கள் சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. ஹரியானாவிலும் விவசாயிகள் போராடி வருவதால் டெல்லி அமிர்தசரஸ் சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது.
பஞ்சாப் ஹரியானா எல்லையிலும் விவசாயிகள் திரண்டுள்ளதால் அவ்வழியாக வாகனங்கள் மாலை 4 மணி வரை செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவிலும் விவசாயிகளுக்கு ஆதரவாக பல்வேறு கட்சியினர் 13 மாவட்டங்களில் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். அதற்கு ஆளும் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியும் ஆதரவு தெரிவித்துள்ளது. வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தை தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து சேவையும் மதியம் 1 மணி வரை முடக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சேவையும் இன்று ஒரு நாள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அமைப்புகள் சார்பில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. காலாபுகாரி மத்திய பேருந்து நிலையம் அருகில் போராட்டக்காரர்கள் அமைதியான முறையில் சாலையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அசம்பாவிதம் நிகழ்வதை தடுக்க முன்னெச்சரிக்கையாக போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். जन विरोधी बीजेपी सरकार के है धिक्कार। பஞ்சாபில் விவசாயிகள் போராட்டம் நடைபெறும் இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை 5 மணி முதல் விவசாயிகள் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டமானது அமைதியான முறையில் நடந்து வருகிறது. நிலைமையை தொடர்ந்து கண்காணிக்கவும், அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அதனை உடனடியாக தெரிவிக்கவும் காவல்துறைக்கு உயரதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். மத்திய அரசை கண்டித்தும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் பெண்கள் உட்பட பலர் பேரணியாக சென்றனர். கேரளாவில் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு வர்த்தக சங்கங்கள் கடைகளை அடைத்துள்ளன. போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் திருவனந்தபுரம் உள்ளிட்ட முக்கிய சாலைகள் ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதே நாளில் கடந்த ஆண்டு விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்ததாக சாடியுள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி விவசாயிகளுக்கு தனது ஆதரவை ட்விட்டர் வாயிலாக உறுதி செய்துள்ளார். நாகை மீனவன் என்ற பிரபல யூடியூப் சேனலை நடத்தும் நபருக்கு சொந்தமான படகிலிருந்து சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் கஞ்சா கடத்தவுள்ளதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சுங்கத்துறை உதவி ஆணையர் செந்தில்நாதன் தலைமையில் 15 பேர் கொண்ட குழு நேற்றிரவு கடலோர பகுதியில் அதிரடி சோதனை மேற்கொண்டது. கீச்சாங்குப்பம், அக்கரைப்பேட்டை ஆகிய பகுதியில் சோதனை நடத்தி நாகை துறைமுகம் நோக்கி வந்தபோது சிலர் படகு ஒன்றில் மூட்டைகளை ஏற்றியுள்ளனர். மேலும் அதிகாரிகளை பார்த்ததும் அவர்கள் மூட்டைகள் 4 இருசக்கர வாகனங்களை அங்கே விட்டுவிட்டு ஓட்டம் பிடித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த மூட்டைகளை அதிகாரிகள் சோதனை செய்தபோது அவை அனைத்தும் கஞ்சா பொட்டலங்கள் என தெரியவந்தது. சுமார் 280 கிலோ எடையிலான கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் இருக்கலாம் என்று தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகானது பிரபல நாகை மீனவன் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வருபவரின் குடும்பத்திற்கு சொந்தமான படகு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கஞ்சா பொட்டலங்கள் இலங்கைக்கே கடத்தி இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரணையை முடிக்கவிட்டுள்ள போலீசார் கஞ்சாவை கடத்த முயன்றது யார், இலங்கைக்கு யாருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட திட்டமிடப்பட்டிருந்தது என்பது குறித்து விசாரிக்கின்றனர். இந்த சம்பவம் தற்போது நாகை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடு முன்பு ஒருவர் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடு அமைந்துள்ள பகுதியை சுற்றிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவரது வீடு உள்ள பகுதியை நோக்கி வந்த நபர் திடீரென உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளித்தார். இதனை கண்ட போலீசார் தண்ணீரை அவர் மீது ஊற்றி தீயை அடைத்தனர். அந்த நபருக்கு தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் அந்த நபர் யார், எதற்காக தீக்குளித்தார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்றது.
சிகிச்சை பெற்று வரும் நபரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் அவர் தூத்துக்குடி மாவட்டம் தேவர்குளம் பகுதியைச் சேர்ந்த வெற்றிமாறன் எனவும் தமிழ்நாடு பறையர் பேரவையின் தலைவர் எனவும் தெரியவந்தது. மேலும் ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு போட்டியிட மனு தாக்கல் செய்த அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவர் முதலமைச்சரை சந்தித்து முறையிட வந்ததாகவும் ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டதால் தீக்குளித்ததாகவும் கூறியுள்ளார். இதற்கிடையே சம்பவம் அறிந்து அங்கு விரைந்த தீநகர் துணை ஆணையர் ஹரிகிரண் பிரசாத் பாதுகாப்பு பணியிலிருந்த காவலர்களிடம் இதுகுறித்து விசாரித்துள்ளார். பலத்த போலீஸ் பாதுகாவலையும் மீறி நடந்துள்ள இந்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை 4 மாதத்திற்குள் நடத்தி முடிக்க கூடுதல் கால அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் நகர்ப்புற தேர்தலை நடத்த கூடுதலாக 7 மாத காலம் அவகாசம் வழங்கும்படி மாநில தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனுவை தாக்கல் செய்தது. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது நாடாளுமன்றம் சட்டமன்ற தேர்தலை நடத்த முடியும் போது உள்ளாட்சி தேர்தலை ஏன் நடத்த முடியவில்லை என நீதிபதிகள் கடுமையாக சாடினர். இதனைத் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலை நடத்த கூடுதல் கால அவகாசம் வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை எனவும் மனுதாரர் தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. இதேபோல் மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தேர்தல் நடத்த கூடுதல் கால அவகாசம் அவசியம் என பிரமாண பத்திரத்தில் கூறப்பட்டது. அதில் கொரோனா நிலவரம், பருவமழை, உள்ளாட்சி தேர்தல் பணிகள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பெறுவதற்கு 2.5 மாதம் தேவை உள்ளிட்டவை சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை கால அவகாசம் கோரப்பட்டது. ஆனால் அதனை நிராகரித்த தலைமை நீதிபதி அமர்வு இறுதியாக 4 மாத அவகாசம் வழங்கி உத்தரவிட்டனர். இதனால் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க எதிர்பார்க்கப்படுகிறது. சீபா ஆதித்யநாத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தனியார் அமைப்பினர் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாத்தின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவல் சிலையின் கீழ் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு பிஜேபி குழும தலைவர் பிஜி சந்தோம், தமிழ்நாடு மெக்ரண்டன் வங்கியின் முன்னாள் இயக்குநர் ராஜ்குமார், நெல்லை தூத்துக்குடி நாடார் பரிபாலன சங்கத்தின் பொதுச் செயலாளர் எம் மாரித்தங்கம் மற்றும் சண்டை பயிற்சி இயக்குநர் ஜாக்வார் தங்கம் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதேபோல தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ், சென்னை வாழ் நாடார் சங்க செயலாளர் தங்கமுத்து, தமிழ்நாடு நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சே வீரகுமார், தமிழ்நாடு இந்து நாடார் பேரவை பொதுச் செயலாளர் மார்க்கெட் LKN ராஜா, தேசிய நாடார் சங்க பொதுச் செயலாளர் விஜயகுமார், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா, சேப்பாக்கம் VP மணி உள்ளிட்டோரும் சீபா ஆதித்யநாத்தின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவைத் தலைவர் முத்துக்குமார், சென்னை மண்டல பொதுச் செயலாளர் மணிராஜ், தமிழ்நாடு கேபிள் டிவி உரிமையாளர் சங்க தலைவர் ராயல் RS இளவரசன், வடசென்னை மாவட்ட தலைவர் தளபதி, எழும்பூர் காங்கிரஸ் சர்க்கிள் தலைவர் ஜாகிர், துணைத் தலைவர் சார்லஸ் ரவி ஆகியோரும் தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாத்தின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மத்திய அரசுக்கு எதிரான முழு அடைப்புக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலை மறியல் மற்றும் ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன. தஞ்சை மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே அண்ணா சிலை பகுதியில் தொழிற்சங்க நிர்வாகிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் முழு அடைப்புக்கு ஆதரவு தெரிவித்து ஏராளமான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. அத்துடன் தஞ்சை ரயில் நிலையத்தில் சோழன் விரைவு ரயிலை மறித்து அனைத்து விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் விவசாய சங்கங்கள், வர்த்தக சங்கத்தினர் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூக்கடைகளை தவிர அனைத்து கடைகளும் முழுமையாக அடைக்கப்பட்டிருந்தன. மேலும் சிங்காலஞ்சேரி பகுதியில் எர்ணாகுளம் விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் SDB கட்சியினர் மற்றும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இணைந்து புதிய பேருந்து நிலையம் அருகில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் அத்திப்பள்ளியில் கண்ட ஜாகிரதி தேவதிகா அமைப்பினர்
மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாத்தின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் மற்றும் மாலை முரசு குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் இரா கண்ணன் ஆதித்தன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழ் மீதும் தமிழர் மீதும் மாறா பற்று கொண்ட தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாத் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இன்று அவரது 117வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலையின் கீழ் வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சாமிநாதன், கீதா ஜீவன் மற்றும் சேகர்பாபு உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சாமிநாதன், தமிழகத்தில் பட்டி தொட்டியில் உள்ள சாமானிய மக்களும் செய்திகளை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தில் பத்திரிகையை துவங்கியவர் சீபா ஆதித்யநாத் என கூறினார். முதலில் ஒரு பட செய்தி மூலம் மக்களுக்கு எளிய முறையில் சாமானியனும் அந்த செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த நாளிதழை துவங்கி வரும் முன்னாள் சபாநாயகருமான மரியாதைக்குரிய தென் மாவட்டத்தில் பிறந்து ஒரு கிராமத்தில் பிறந்து பல்வேறு தொழில்களையும் உருவாக்கி அதுவும் குறிப்பாக பத்திரிகை துறையில் தனக்கென்று ஒரு முத்திரை பதித்தவராக தமிழ் மக்களிலே நீங்கா இடம்பெற்றவராக நிலைத்த பெயருடையவராக விளங்கி கொண்டிருக்கிற நினைவில் வாரும் ஐயா சீபா ஆதித்யநாதருடைய புகழ் என்றைக்கும் நிலைத்து நிற்கும். தொடர்ந்து மாலை முரசு குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் இரா கண்ணன் ஆதித்தன் ஐயா சீபா ஆதித்யநாத் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதிமுக சார்பில் ஜெயக்குமார், மஃபாய் பாண்டியராஜன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் சீபா ஆதித்யநாத்தின் சிலையின் கீழ் வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாத்தின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, சீபா ஆதித்யநாத் உயிருடன் இருந்திருந்தால் ஈழத் தமிழர்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டிருக்கும் என கூறினார். கொஞ்சம் மாஸ்க் எடுக்கலாமா? அவர் தமிழர்களுக்காகவே வாழ்ந்தார். தனித்தமிழ்நாடு முழக்கத்தை எழுப்பி தஞ்சை தரணியில் தனித்தமிழ்நாடு மாநாடு நடத்திய போது அதை தொடங்கி வைத்தவர் ஐயா தந்தை பெரியார் அவர்கள். ஈழத் தமிழர்களுக்கு அவர் செய்த உதவிகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. அது மட்டுமல்ல, அவர் உயிரோடு இருந்திருந்தால் தமிழீழம் கிடைப்பதற்கு என்னென்ன விதத்தில் தியாகம் செய்ய முடியுமோ தியாகம் செய்திருப்பார். அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் சீபா ஆதித்யநாத் சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாத்திற்கு வீர வணக்கம், வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம்.
தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS ஆலகிரி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசு, பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் NR தனபாலன், சமத்துவ கழக தலைவர் எர்ணாவூர் நாராயணன் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்களும் அரசியல் பிரமுகர்களும் சீபா ஆதித்தனாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கொஞ்சம் பாரு பின்னாடி வைடு கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. 5 லட்சம் மக்கள் தனிநாடு கேட்கிற போது 5 கோடி மக்கள் நமக்கென்று உலகப் பந்தில் ஒரு நாடு இருக்கக்கூடாதா என்கிற ஏங்கி தவித்து அவர்கள் எப்படி நாம் ஐரிஷ் மக்கள் என்கிற இயக்கத்தை தொடங்கினார்களோ அதுபோல இங்கே வந்து நாங்கள் தமிழர்கள் என்பதை உணர்த்துவதற்கு நாம் தமிழர் என்கிற இந்த அரசியல் பேர் இயக்கத்தை நிறுவினார்கள். கட்சியை மட்டுமல்ல அவர் கொண்ட கனவையும் தூக்கி சுமந்து கொண்டு எங்கள் பயணத்தை தொடர்கிறோம். அந்த பெருந்தகை பிறந்த நாளில் அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த அரசியல் பேரியக்கத்தை தொடங்கினாரோ அதை இறுதி வரை தளர்வின்றி சமரசமின்றி தொடர்ந்து நடத்தி கொண்டு சென்று வெல்லுவோம் என்கிற உறுதியை இந்த நாளில் நாங்கள் ஏற்பதுதான் எங்கள் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுக்கு நாங்கள் செலுத்துகிற உண்மையான புகழ் வணக்கமாக இருக்க முடியும். மிகப்பெரிய அளவிற்கு தமிழர்களுடைய உரிமைகளை காப்பாற்ற நினைத்தார்களோ அந்த உரிமைகளை நாம் முன்னெடுத்து செல்வதுதான் அவருக்கு செய்கின்ற பெருமை. ஆதித்தனாருடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும். காரணம், அவர்தான் ஒரு பெரிய திருப்பத்தை பத்திரிகை உலகத்தில் ஏற்படுத்தி தமிழர்களுடைய உரிமைகள் அத்தனைக்கும் அன்று தொடங்கி இறுதி வரையிலே போராடிய ஒரு மகத்தான போராளியாக தன்னை காட்டிக்கொண்டு இயக்கத்தை நடத்திய பெருமான் ஆதித்தனார் அவர்கள். ஒரு மிக சிறந்த உழைப்பாளி, கணக்கிடுவதில் வல்லவர். ஒரு சிறிய தொழிலை ஆரம்பித்து இன்றைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய பத்திரிகை சாம்ராஜ்யத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருப்பது அவருடைய கடும் உழைப்பு தான். ஒரு செய்தித்தாள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கண்டுபிடித்தவர் அவர். பொதுமக்களுக்கு எது தேவையோ அதை வழங்கியவர் அவர். ஒரு பத்திரிகை என்பது அறிவார்ந்த விஷயங்கள், அதே நேரத்தில் மக்களுடைய தேவைகள் இரண்டையும் எடுத்து சொல்லி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே பத்திரிகை துறையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர். அன்றைக்கு அவர்கள் பத்திரிகை துறையிலே இட்ட அடித்தளம் இன்றைக்கு பத்திரிகை துறை பல பரிமாணங்களிலே வளர்ந்து உயர்ந்து சிறந்து புதிய தொழில்நுட்பங்களுடன் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஐயா தமிழர் தந்தை என்று அழைக்கப்படும் சீபா ஆதித்தனார் அவர்கள் பல மக்கள் பணிகளிலே ஈடுபட்டு தமிழக வளர்ச்சியிலே தன்னுடைய இறுதி மூச்சு வரை கடல் கடந்து இன்று துபாய் என்று மலேசியா என்றும் இன்று வளர்த்து வருகிறார்கள். நம் எண்ணமெல்லாம் என்றவரை எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்கள், எங்கெல்லாம் தமிழ் மொழி பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பத்திரிகையாளர் செல்ல வேண்டும். தமிழ் வளர்ச்சிக்கு இன்னும் அவர் உறுதியாக கொண்டு அவர்களை நினைவை போற்றுவோம். அவருடைய